மாணவர்களே, வேதியியல் தமிழுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நீட் கெமிஸ்ட்ரி 360 பகுதியில் முந்தைய நீட் தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய காணொலிக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது நீட் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வருவனற்றுள் எந்த சேர்மம் அரோமேட்டிக் சேர்மம் அல்ல? Which compound amongst the following is not an aromatic compound? அதாவது கீழே ஆப்ஷன்ஸ்ல வந்து 4 சேர்மங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த சேர்மம் வந்து அரோமேட்டிக் சேர்மம் இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரி, வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல அரோமேட்டிக் சேர்மம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 4 விதிகள் வந்து வகுத்து வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரோமேட்டிக் சேர்மங்கள் எல்லாமே வளைய அமைப்பில் இருக்கணும். அதாவது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சைக்ளிக். ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலக்கூறு சமதளத்தில் அமைய வேண்டும். அதாவது த மாலிகுல் மஸ்ட் பி கோப்ளேனார். மூணாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளையத்தில் உள்ள பை எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை பெற்றிருக்க வேண்டும். உள்ளடங்கா தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வளையத்துல இருக்கிற பைப்பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து அந்த வளையம் முழுவதும் பரவி இருக்கும். அதாவது கம்ப்ளீட் டீலோகலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன் த ரிங். இப்ப நான்காவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹக்கல் விதிக்கு வந்து அந்த சேர்மம் வந்து உட்படணும். அதாவது ஹக்கல் விதி அப்படின்னா வளையத்தில் 4n+2 பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும். இங்கு n அப்படிங்கிறது முழு எண்களாக இருக்க வேண்டும். அதாவது 0, 1, 2, 3 அந்த மாதிரி முழு எண்களாக இருக்க வேண்டும். இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்க முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரோபிலியம் கார்பன் நேரயனி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ட்ரோபிலியம் கார்பன் நேரயனி வந்து அரோமேட்டிக் சேர்மமா இல்லையாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அரோமேட்டிக் சேர்மமா இருக்கணும் அப்படின்னா அதோட முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்கிற அந்த சேர்மம் வந்து வலையமைப்புல இருக்கணும். இந்த சேர்மம் வலையமைப்புல இருக்கா, வலையமைப்புல இருக்கு அப்படிங்கிறப்ப இது முதல் விதியை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சு. இப்ப ரெண்டாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலக்கூறுகள் வந்து சமதளத்துல உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரோபிலியம் கார்பன் நேரயனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைப்பிணைப்பு, அதாவது இரட்டை பிணைப்பு எல்லாமே என்ன பண்ணும், சமதளத்துல தான் கண்டிப்பா இருக்கும். சோ இதுல சமதளத்துல இருக்கு. கார்பன் நேரயனி எப்பவுமே சமதளத்துல தான் இருக்கும். அந்த அடிப்படையில பாக்குறப்ப இந்த ட்ரோபிலியம் கார்பன் நேரயனி வந்து சமதளத்துல உள்ளது. அப்போ ரெண்டாவது விதிக்கும் இது உட்படுது. மூன்றாவது விதி நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைப்பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் வந்து உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்கணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு கார்பன் நேர் அயனி கொடுத்திருக்காங்க. கார்பன் நேர் அயனி இருக்கு அப்படின்னாலே இங்க வந்து எம்டியான பி ஆர்பிட்டல் இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப இங்க உள்ள இருக்கிற பைப்பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இந்த மூலக்கூறு முழுவதுக்கும் பரவி காணப்படும். இப்ப நம்மளுக்கு இந்த சேர்மம் வந்து இந்த விதிக்கும் மூன்றாவது விதிக்கும் உட்படுகிறது. இப்ப நான்காவது விதி என்ன அப்படின்னா ஹக்கல் விதிக்கு உட்படணும். இப்ப ஹக்கல் விதி என்ன அப்படின்னா அதோட ஃபார்முலா 4n+2 ஈக்குவல் டு இங்க நம்மளுக்கு எத்தனை பை எலக்ட்ரான்கள் இருக்கு, 3 பைப்பிணைப்பு இருக்கு. அந்த பைப்பிணைப்புல ஒரு பைப்பிணைப்புல 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 3 இருக்கு அப்படின்னா 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போ 4n+2 ஈக்குவல் டு 6. இப்போ 4n ஈக்குவல் டு 6, இந்த +2 அங்க போகும்போது -2 போகும். அப்போ கழிச்சோம் அப்படின்னா 4 வரும். அப்போ n ஈக்குவல் டு 4/4 வகுத்தல் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும், 1. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு முழு எண். n ஈக்குவல் டு 1ங்கிறது ஒரு முழுக்கள். அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப இது ஹக்கல் விதிக்கும் உட்படுகிறது. அப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்கிற முதல் ஆப்ஷன் ட்ரோபிலியம் கார்பன் நேர் அயனி வந்து அரோமேட்டிக் சேர்மமா இருக்கிற தகுதியான 4 விதிக்கும் உட்படுது. அப்படிங்கிறப்ப இது வந்து அரோமேட்டிக் சேர்மம். இப்ப ரெண்டாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைக்ளோப்ரோபினைல் கார்பன் நேர் அயனி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த சைக்ளோப்ரோபைன் கார்பன் நேர் அயனி வந்து நம்மளுக்கு அரோமேட்டிக் சேர்மமா இல்லையா பார்க்கணும் அப்படின்னா அதோட விதிகளை வந்து பார்க்கணும். இப்போ முதல் விதி என்ன அப்படின்னா வளைய அமைப்புல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது வளைய அமைப்புல இருக்கு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலக்கூறு வந்து சமதளத்தில் உள்ளதா. அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பை எலக்ட்ரான் இருக்கு, அது வந்து சமதளத்துல தான் இருக்கும். கார்பன் நேர் அயனி இருக்கு, அதுவும் சமதளத்துல தான் இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கறப்ப இது இரண்டாவது விதிக்கும் உட்படுது. மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பைப்பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து உள்ளடங்க தன்மையை பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க கார்பன் நேர் அயனி இருக்கு. நேர் அயனினால எம்டியான பி ஆர்பிட்டல் இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்கிறப்ப
இங்க இருக்கிற பை பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மூலக்கூறு முழுவதுக்கும் பரவி காணப்படும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இது மூன்றாவது விதிக்கும் உட்படுது. இப்போ நான்காவது விதி என்னது? ஹக்கல் விதிக்கு உட்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஹக்கல் விதி ஃபார்முலா 4n + 2 = 2. 2 ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா இங்க பை பிணைப்புல வந்து 2 எலக்ட்ரான்கள் இருக்கு, இங்க ஒரே ஒரு பை பிணைப்பு தான் இருக்கு அப்படிங்கிறப்ப 2. அப்போ 4n = இந்த +2 இங்க போகும்போது -2 போகும், ஈக்குவல் டு கழிச்சோம் அப்படின்னு 0 இருக்கும். அப்போ 4 அங்க போகும்போது நம்மளுக்கு வகுத்தலா போகும்போது வகுத்தனாலும் 0 தான். இப்போ n = 0. 0 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு முழு எண் அப்படிங்கிறப்ப ஹக்கல் விதிக்கு உட்படுது. இந்த அடிப்படையில பாக்குறப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க ரெண்டாவது சேர்மம் அதாவது சைக்ளோப்ரோபினைல் வந்து ஒரு அரோமேட்டிக் சேர்மம். சரி, வாங்க இப்ப மூன்றாவது ஆப்ஷனுக்குள்ள போகலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்க மூன்றாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோஹெப்டாட்ரையின் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சேர்மம் வந்து அரோமேட்டிக் சேர்மமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அரோமேட்டிக் இருக்கிறதுக்கான முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலையமைப்புல இருக்கணும். இந்த சேர்மம் வலையமைப்புல இருக்கா? வலையமைப்புல இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலக்கூறு சமதளத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 இரட்டை பிணைப்பு இருக்கு. இந்த இரட்டை பிணைப்பு இருந்தாலே வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா சமதளத்துல தான் இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து CH2 இருக்கு. அப்போ CH2 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சமதளத்துல இருக்காது. அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப நம்மளுக்கு இந்த சேர்மம் வந்து சமதளத்துல வந்து இருக்காது. அப்போ இரண்டாவது விதிக்கு இது வந்து உட்படல. மூன்றாவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்கணும். அதாவது இப்போ இந்த சேர்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளடங்கா தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு இரட்டை பிணைப்பு, ஒரு சிங்கிள் பிணைப்பு, ஒரு இரட்டை பிணைப்பு, ஒரு சிங்கிள் பிணைப்பு, ஒரு இரட்டை பிணைப்பு, சிங்கிள் பிணைப்பு அப்படிதான் நம்மளுக்கு வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சேர்மம் வந்து உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்கும். ஆனா இந்த சேர்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கு, ஒரு சிங்கிள் பிணைப்பு இருக்கு, இரட்டை பிணைப்பு, சிங்கிள் பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, ஒற்றை பிணைப்பு இருக்கு, இங்க இன்னொரு ஒற்றை பிணைப்பு இருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப இது வந்து ரெசனன்ஸுக்கு வந்து உட்படாது. அப்படிங்கிற அடிப்படையில இங்க இருக்கிற வந்து உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்காது. அப்படிங்கிறப்ப மூன்றாவது விதிக்கு வந்து இந்த சேர்மம் உட்படவில்லை. இன்னும் நம்ம இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சேர்மம் வந்து சமதளத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து உள்ளடங்கா தன்மையை வந்து பெற்றிருக்கும். ஆனா இந்த சேர்மம் வந்து சமதளத்துல இல்ல அப்படிங்கிற அடிப்படையில பாக்குறப்ப இது வந்து உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்காது. இப்போ நம்மளுக்கு நான்காவது விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹக்கல் விதிக்கு இது உட்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நான்காவது விதி ஹக்கல் விதி. ஹக்கல் விதியோட ஃபார்முலா 4n + 2. இங்க வந்து 3 இரட்டை பிணைப்பு இருக்கு. 3 இரட்டை பிணைப்புல எத்தனை எலக்ட்ரான்கள்? ஒரு இரட்டை பிணைப்புல 2 அப்படிங்கிறப்ப 6 எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்போ 4n = 6 + 2 அங்க போகும்போது -2. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 4. அப்போ இந்த n = 4/4 வகுத்தோம் அப்படின்னா 1. 1 அப்படிங்கிறப்ப முழு எண் அப்படிங்கிறப்ப ஹக்கல் விதிக்கு உட்படுது. இந்த சேர்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சேர்மம் வந்து அரோமேட்டிக்கா இருக்க தகுதியான 2 விதிகளுக்கு உட்படுது, 2 விதிகளுக்கு உட்படல. அந்த அடிப்படையில பாக்குறப்ப இந்த சேர்மம் அரோமேட்டிக் சேர்மமா இருக்க வாய்ப்பு இல்ல. இப்போ நம்மளுக்கு நான்காவது சேர்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோபென்டா டையினைல் கார்பன் எதிரணி கொடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து அரோமேட்டிக் சேர்மமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வலையமைப்புல இருக்கணும். முதல் விதி வலையமைப்புல இது இருக்கு அப்படிங்கிறப்ப முதல் விதிக்கு உட்பட்டுருச்சு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூலக்கூறு சமதளத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணுது? சமதளத்துல இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரட்டை பிணைப்பு எப்பவுமே என்ன பண்ணும்? சமதளத்துல தான் இருக்கும். இப்போ கார்பன் எதிரணி நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப கார்பன் எதிரணி 2 எலக்ட்ரான்கள் இருக்கு. இரட்டை பிணைப்புல பக்கத்துல கார்பன் எதிரணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சமதளத்துல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ரெசனன்ஸுக்கு உட்படும் இல்லையா, அதனால இது சமதளத்துல தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ரெண்டாவது விதிக்கும் இது உட்படுது. மூன்றாவது விதிக்கு உட்படுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். மூன்றாவது விதி உள்ளடங்கா தன்மையை பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சேர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பைப்பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் வந்து இந்த மூலக்கூறு முழுவதும் பரவி காணப்படும். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெசனன்ஸுக்கு வந்து இது உட்படுது அப்படிங்கிறப்ப இது வந்து எலக்ட்ரான்கள் முழுவதும் பரவி காணப்படும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா மூன்றாவது விதிக்கும் இது உட்படுது. இப்போ நான்காவது விதி என்ன அப்படின்னா ஹக்கல் விதிக்கு உட்படுதான்னு பார்க்கலாம். இப்போ ஹக்கல் விதியோட ஃபார்முலா 4n + 2. இங்க எத்தனை பை பிணைப்பு இருக்கு? 2 பை பிணைப்பு இருக்கு. எத்தனை எலக்ட்ரான்கள்? 4. இங்க கார்பன் எதிரணி இருக்குது. கார்பன் எதிரணி 2 எலக்ட்ரான். அப்போ மொத்தம் 6. 6 அப்படிங்கிறப்ப 4n = 6. இந்த +2 அங்க போகும்போது -2 கழிச்சோம்னா 4. 4/4 =
வகுத்தோம் அப்படின்னா 1. அப்போ n ஈக்குவல் டு 1. 1 அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு முழுக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப ஹக்கல் விதிக்கு இது உட்படுது. இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த 4வது சேர்மம், அதாவது சைக்ளோ பென்டா டையினைல் கார்பன் எதிரணி வந்து இந்த அரோமேட்டிக் சேர்மமா இருக்க தகுதியான 4 விதிகளுக்கும் உட்படுது. அப்படிங்கிறப்ப இந்த சேர்மம் ஒரு அரோமேட்டிக் சேர்மம். சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ல உள்ள சேர்மம் வந்து அரோமேட்டிக் சேர்மம் இல்ல அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான், அதாவது சைக்ளோஹெப்டா ட்ரையின். சரி மாணவர்களே, இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம கேள்வி புரிஞ்சிருந்து அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கேள்வி குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.